அதிகாரத்தை அடைவதற்கு ஆங்கிலம் முக்கிய ஆயுதம் என்றும், ஆனால் தலித்துகள் ஏழைகள் அதனை கற்கக்கூடாது என்று RSSம் பாஜகவும் தடுப்பதாகவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ரேபரேலி தொகுதி எம்பியான ராகுல் காந்தி தனது தொகுதிக்குட்பட்ட பர்கட் சௌரகா பகுதியில் உள்ள விடுதியில் தங்கி படித்து வரும் தலித் மாணவர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், யாரும் ஆங்கிலம் கற்கக்கூடாது என்று பாஜக மற்றும் RSS அமைப்பினர் கூறி வருவதாக தெரிவித்தார். ஆனால் ஆங்கில மொழி என்பது ஆயுதம் என்றும், அதனை கற்றால் தமிழ்நாடு, ஜப்பான், மும்பை என உலகில் எந்த நகரில் உள்ள நிறுவனங்களிலும் பணிபுரியலாம் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். वो चाहते हैं कि आप भैया अंग्रेजी मत सीखो, क्योंकि जहां अंग्रेजी बोली जाती है वो चाहते हैं वहां दलित ना आए, आदिवासी ना आए, पिछड़ा ना आए, गरीब जनरल कास्ट का भी ना आए. அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் தலித்துகளுக்கு அதிகாரம் வழங்கியவர் அம்பேத்கர் என்று கூறிய ராகுல் காந்தி, நாட்டில் தற்போது அரசியலமைப்பின் குரல் நசுக்கப்படுவதாகவும் வேதனை தெரிவித்தார். திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் இரவில் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் சரவணன், ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தேநீர் வாங்கி கொடுத்து குறைகளை கேட்டறிந்த காட்சிகள்தான் இவை. திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் பயணிகளின் அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் சரவணன் நேற்றிரவு நேரில் கள ஆய்வு நடத்தினார். அப்போது பேருந்து நிலையத்தில் இருந்த ஆட்டோ ஓட்டுநர்களை அழைத்து பேருந்து நிலையத்தில் உள்ள குறைபாடுகளை கேட்டறிந்தார். அப்போது ஆட்டோ ஓட்டுநர்கள் அனைவருக்கும் தேநீர் வாங்கி கொடுத்து அவர்களுடன் இணைந்து தேநீர் பருகி நட்புறவை ஏற்படுத்தினார். மேலும் பேருந்து நிலையத்தில் குடிநீர் வசதி எப்படி உள்ளது என்று கேட்டறிந்து பயணிகள் பயன்படுத்தக்கூடிய குடிநீரை குடித்தும் சோதித்து பார்த்தார். பொதுமக்கள் மற்றும் பயணிகள் கூறிய குறைகள் அனைத்தையும் உடனடியாக நிறைவேற்றும்படி மாநகராட்சி ஆணையருக்கு உத்தரவிட்டார். மாவட்ட ஆட்சியர் திடீரென இரவு நேரத்தில் பேருந்து நிலையத்தில் ஆய்வு நடத்திய சம்பவம் பயணிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் மக்காச்சோளத்திற்கு நல்ல விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த ஆண்டில் 1850 ரூபாய் விலை போன 1 குவிண்டால் மக்காச்சோளம் தற்போது 2500 ரூபாய் வரை விற்பனையாகிறது. இது மத்திய மாநில அரசுகள் அறிவித்துள்ள குறைந்தபட்ச ஆதார விலையை விட கூடுதல் என கூறப்படுகிறது. 65,000 ஹெக்டேர் போட்டிருந்தாலும் கூட விளைச்சல் கம்மியாக இருக்குது. ஆனால் விலை நல்ல விலை என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயமா நாங்கள் பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை விவசாயிகள் கருதுகிறோம். விளைச்சல் அதிகமாக இருந்தாலும் வியாபாரிகள் மக்காச்சோளத்தை அடிமாட்டு விலைக்கு கேட்பதாகவும், எடை மோசடி, பணம் கொடுப்பதில் காலதாமதம் உள்ளிட்ட பல்வேறு குளறுபடிகளில் ஈடுபடுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். தேசிய வேளாண் கமிஷன் பரிந்துரைத்த அடிப்படையில் அனைத்து வேளாண்மை விளைபொருளுக்கும் விலையை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் தொடர்ந்து நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து மக்காச்சோளம் உள்ளிட்ட அனைத்து பொருளையும் அரசே கொள்முதல் பண்ணணுங்கிறதையும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம். மக்காச்சோளத்தை அரசு நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுபமுகூர்த்த நாட்களை எதிர்நோக்கி நடவு செய்யப்பட்ட வாழை மரங்கள் இப்படி கருகி வருவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும்பாலானோர் விவசாயத்தை மட்டுமே பிரதான தொழிலாக செய்து வருகிறார்கள். குறிப்பாக தென்னை, வாழை, சின்ன வெங்காயம், தக்காளி உள்ளிட்ட பயிர்களை அதிக அளவில் நடவு செய்து வருகின்றனர். பண்டிகை காலங்கள், முகூர்த்தம் உள்ளிட்டவற்றை கணக்கில் கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் வருமானம் தரக்கூடிய பயிர்களை அதிக அளவில் நடவு செய்கின்றனர். அந்த வகையில் தற்போது கோயில் விழாக்கள், சுபமுகூர்த்த தினங்களை எதிர்நோக்கி வாழை மரங்களை அதிக அளவில் நடவு செய்தனர். இந்நிலையில் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் தற்போது நோய் தாக்கி கருகி வருகின்றன. இதனால் விவசாயிகள் கடும் வேதனையில் ஆழ்ந்துள்ளனர். பாதிப்படைந்த வாழை மரங்களுக்கு உரிய இழப்பீடு தொகையை அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி சந்தித்து பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி மற்றும் அவரது மகன் தமிழ்குமரனும் கடந்த 17ஆம் தேதி சந்தித்து பேசினர். அப்போது ஜி.கே. மணி தனது உறவினர் இல்ல திருமண விழா அழைப்பிதழை எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்கினார். வரும் ஜூன் மாதத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி முடிவடைய உள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமியை ஜி.கே. மணி சந்தித்து பேசியுள்ளார். தமிழ்நாட்டில் 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகள் காலியாக இருக்கும் சூழலில் அதில் 4 இடங்கள் திமுகவிற்கும் 1 இடம் அதிமுகவிற்கும் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. மற்றொரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை அதிமுக, பாஜக, பாமக கட்சிகள் இணைந்து பெற முடியும் என்ற நிலையில் ஜி.கே. மணி எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. வரும் சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.
சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு நடத்த வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே பாமக மற்றும் சமூக நீதி கூட்டமைப்பு கட்சிகள் இணைந்து ஆர்ப்பாட்டம் நடத்தின. இதில் பங்கேற்று பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துமாறு மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார். பீகாரிலே எந்தெந்த சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள, அங்கே சமூக நீதி நிலைநாட்டு அங்கே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினார்கள். ஜாதிவாரி கணக்கெடுப்புனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் உங்ககிட்ட நாங்க சென்சஸ் கேட்கல, நாங்க உங்ககிட்ட கேட்கறது சர்வே கேட்டோம். சர்வே. பிற நாடுகளிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பறவைகளுக்கு கூட கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது என்று கூறிய அன்புமணி ராமதாஸ், தற்போது தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாவிட்டால் தமிழ்நாட்டின் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு பாதிப்பு வரும் என்றும் கூறியுள்ளார். நாகை மாவட்ட விவசாயிகள் முதலமைச்சரின் வரவை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். நாகை மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேக்கமடைந்துள்ள நெல் மூட்டைகளை உடனடியாக குடோனுக்கு அனுப்பி வைக்க விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் நடப்பாண்டு சுமார் 1,62,200 ஏக்கரில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டது. பருவம் தவறி பெய்த மழையால் பல்வேறு பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் முளைக்கத் தொடங்கின. எஞ்சிய பயிர்களை அறுவடை செய்யும் பணி நடந்து வருகிறது. திருப்பூண்டி, திருமருகல், திருக்குவளை, கீழ்வேளூர், வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் தேக்கமடைந்திருப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர். சுமார் 5 லட்சத்துக்கும் அதிகமான நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருக்கும் நிலையில் அவை வீணாகும் சூழல் இருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். எவ்வளவோ சிரமத்துக்கு பற்றியில நாங்கள் சம்பா சாகுபடி செஞ்சு அந்த நெல்லை கொண்டாந்து சென்டருக்கு வந்தோம். இன்னமும் பார்த்தீங்கன்னா 10 நாளாக பணம் ஏற மாட்டேங்குது. சிரமமான சூழ்நிலை. நெல் உற்பத்தி பண்ணுறதில் சிரமம், நெல்லை போடுறதில் சிரமம், மூட்டைக்கு 40 ரூபா கொடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து அதுக்கப்புறம் இவ்வளோ சிரமத்துக்கு மத்தியில் கொண்டாந்து வச்சிருக்கோம். மார்ச் 3ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாகை மாவட்டத்துக்கு வருகை தர உள்ள நிலையில் இது தொடர்பாக அவரிடம் மனு அளிக்க உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் நடைபெறும் அகழாய்வில் முதன்முறையாக வெம்பக்கோட்டையில் சங்கால் செய்யப்பட்ட பதக்கம் கிடைத்துள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை விஜய கரிசல் குளம் மேட்டுக்காடு பகுதியில் தொன்மையான மனிதர்களின் 5000 ஆண்டுகள் நுண்கற்காலத்தை அறியும் வகையில் தொடர்ச்சியாக அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. 3ஆம் கட்ட அகழாய்வில் இதுவரை தங்க ஆபரணங்கள், காளை உருவ பொம்மை, சங்கு வளையல்கள், செப்பு காசுகள், சுடுமண் முத்திரை உள்ளிட்ட 10,000த்திற்கும் மேற்பட்ட தொன்மையான பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இந்நிலையில் தற்போது 24.9 சென்டிமீட்டர் நீளமும் 12.6 சென்டிமீட்டர் விட்டமும் 6.68 கிராம் எடையும் கொண்ட சங்கால் செய்யப்பட்ட பதக்கம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக எக்ஸ்தல பக்கத்தில் தமிழக நிதித்துறை மற்றும் தொல்லியல் துறை அமைச்சரான தங்கம் தென்னரசு பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டில் நடந்த அகழாய்வில் சங்கால் செய்யப்பட்ட பதக்கம் கிடைப்பது இதுவே முதன்முறை என அவர் குறிப்பிட்டுள்ளார். வெம்பக்கோட்டை எனும் விசித்திர கோட்டை என்றும் பெருமிதத்தோடு அவர் பதிப்பிட்டுள்ளார். இந்த அகழாய்வில் சுடுமண்ணால் ஆன ஆட்டக்காய் ஒன்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இதன் வடிவம் விலங்கு மற்றும் பறவையின் தலைப்பகுதியை கொண்டதாக இருப்பது வியப்பளிப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நைட் 1 மணிக்கு எங்களுக்கு ட்ரெயின்ல எங்களால ஏற முடியல. என்ன பண்றதுன்னு புரியல. நியூஸ் 18 செய்தி எதிரொலியால் வாரணாசியில் தவித்த மாற்றுத்திறனாளி வீரர்கள் மீட்கப்பட்டு சென்னை அழைத்து வரப்பட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் கடந்த 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை நடந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான மண்டலங்களுக்கு இடையான கிரிக்கெட் போட்டியில் தென்னிந்திய அணி சார்பில் தமிழ்நாட்டில் இருந்து மதுரை, சேலம், ராமநாதபுரம், அரியலூர், ஈரோட்டைச் சேர்ந்த 6 வீரர்கள் மற்றும் 1 மேலாளர் பங்கேற்றனர். போட்டி முடிந்து வாரணாசியிலிருந்து சென்னை திரும்ப கங்கா காவிரி விரைவு ரயிலில் 3ஆம் ஏசி வகுப்பில் முன்பதிவு செய்திருந்தனர். ஆனால் கும்பமேளாவை ஒட்டி ஏற்பட்ட கூட்டம் காரணமாக மாற்றுத்திறனாளி வீரர்களால் ரயிலை நெருங்கக்கூட முடியவில்லை. இதனால் ரயிலை தவறவிட்டு விளையாட்டு உபகரணங்களுடன் வாரணாசி ரயில் நிலையத்திலேயே காத்திருந்தனர். இந்த தகவல் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக கிடைத்த நிலையில் தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு